செங்கோட்டை நகர்மன்ற தலைவி மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்பொழுது தோல்வியில் முடிந்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கணேஷ்குமார். வணக்கம் கணேஷ்குமார், இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தென்காசி மாவட்டம் தமிழக கேரளா எல்கை பகுதியில் அமைந்துள்ளது செங்கோட்டை. இந்த நகராட்சியில் மொத்தம் 24 கவுன்சிலர்கள் உள்ளனர். இதில் அதிமுக 10 கவுன்சிலர்களும், பாஜக 3 கவுன்சிலர்களும், திமுக 8 கவுன்சிலர்களும், காங்கிரஸ் சுயேட்சை தலா 1 கவுன்சிலர்களும் என மொத்தம் 24 பேர் பதவி வகித்து வருகின்றனர். இதில் சுயேட்சையாக போட்டியிட்டு உள்ளாட்சி தேர்தலின் போது வெற்றி பெற்ற ராமலட்சுமி என்பவரை அதிமுக ஆதரவுடன் செங்கோட்டை நகர்மன்ற தலைவராக அப்போது தேர்வு செய்யப்பட்டனர். பின்னர் கடந்த ஆண்டு அதிமுக சேர்மனாக வலம் வந்த ராமலட்சுமி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதனால் அன்று முதல் செங்கோட்டை நகராட்சியில் எந்த ஒரு பணிகளும் நடைபெறாமல், எந்த ஒரு நகர்மன்ற கூட்டமும் முறையாக நடைபெறாமல் இழுபறியில் இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த மாதம் ராமலட்சுமி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக 19 கவுன்சிலர்கள் கையெழுத்திட்ட மனு மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது. பின்னர் இது குறித்து இந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை நகர்மன்ற கூட்டரங்கில் வைத்து 11:30 மணி அளவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்கெடுப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் அதிகாரியாக கடையநல்லூர் நகராட்சி ஆணையாளரான சுகந்தி பொறுப்பேற்றிருந்தார். பின்னர் நகர்மன்ற கூட்டரங்கிற்கு வாக்கு செலுத்துவதற்காக அதிமுக கவுன்சிலர்கள் 10 பேரும், பாஜக கவுன்சிலர்கள் 3 பேரும் என 13 உறுப்பினர்கள் கூட்டரங்கிற்கு வருகை தந்திருந்தனர். 12:05 மணி வரை திமுக கவுன்சிலர்களோ காங்கிரஸ் கவுன்சிலர்களோ 11 பேரும் வாக்கெடுப்பு நடைபெற்ற கூட்டரங்கிற்கு வருகை தராததால் 12:05 மணி அளவில் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருந்த ஆணையாளர் சுகந்தி தீர்மானம் வாக்கெடுப்பு தோல்வியடைந்ததாக அறிவித்து கூட்டரங்கிலிருந்து எழுந்து சென்றார். இதனைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் எங்களிடம் எந்த கருத்தும் கேட்காமல் எப்படி தீர்மானம் தோல்வி என தெரிவித்தனர் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் செங்கோட்டை நகராட்சி முன்பு பரபரப்பும் பதட்டமும் நீடித்து வருகிறது. மேலும் தற்போது சேர்மனாக இருக்கக்கூடிய ராமலட்சுமி தொடர்ந்து நகர்மன்ற தலைவராகவே பதவி வகிப்பார் என தேர்தல் ஆணையாளரான சுகந்தி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.